இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலனா ஃபோர்ட் இன்னைக்கு இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லான கம்பெனியா இருந்திருக்காது. 2011லயே ஃபோர்ட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணாங்க. They randomly chose 100 social media creators and அவங்களோட Fiesta கார் இவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. And these creators அவங்க பண்ற எல்லா வீடியோஸ்லயும் இந்த காரை யூஸ் பண்ணாங்க. Social media was not huge back then. அதனால அவங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மூலமா 6.2 மில்லியன் யூடியூப் வியூஸ், 7.5 lakh Flickr views and 40 million impressions on Twitter. And not just that, they almost got 50,000 plus potential customers for Ford. 2011ல எல்லா பிராண்ட்ஸும் டிபெண்ட் ஆன மோஸ்ட் கன்வென்ஷனல் மீடியம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரேடியோ. ஆனா ஃபோர்ட் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த டைம்லயே மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஆன் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த மாதிரி if you think something is worth doing, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் just do it. அதுக்கு ரிசல்ட் உடனே இல்லனாலும் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பிராண்ட்ஸ் எடுத்த பிக்கெஸ்ட் ரிஸ்க் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.